ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லேப்டாப்பில் இருந்து 5.1 ஆடியோ நம்ம எப்படி அவுட் எடுக்கலாங்கிறத இன்றைக்கி நம்ம இதில் பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஒரு அடாப்டர் நம்ம ஒன்று வாங்கிக்கிறணும். இது யூஎஸ்பி மூலிமா நம்ம டிவைஸை இன்புட் கொடுத்து இதில் நம்ம 5 சேனல் நம்ம இதில் அவுட்புட் எடுத்துக்கலாம். இல்லையா, நல்லா பாருங்கள். சென்டர், ரியர், ஃப்ரண்ட் எல்லாமே இதில் வந்துடும். இப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஹோம் தியேட்டர் நம்ம வச்சுருப்போம் பார்த்தீங்களா, சாதாரணமாக வீட்டில் இந்த மாதிரி ஹோம் தியேட்டரு இருக்கும் கண்டிப்பாக எல்லா வீட்லேயும். அதுலேருந்து நீங்கள் பேக் சைடில் 5.1 சேனல் நீங்கள் அவுட்புட் பின் எடுக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு 3 பின் வரும், 2 ப்ளஸ் இந்த ஒரு பின்னு, மொத்தம் இதில் 3 பின் உங்களுக்கு அவுட்புட் வரும். பின்ன நீங்கள் பின்னை என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் விட நம்ம இது வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் நம்ம இப்போ இதில் இன்புட் கொடுக்கணும். இந்த பின்னு இருங்க, நான் கொடுத்துட்டு காட்டுறேன். இப்போ இந்த பின்னை நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இதில் 3 பின்னுமே நம்ம சென்டர், ரியர், ஃப்ரண்ட்டுக்கு மாட்டியாச்சு. இப்போ நம்ம இந்த லேப்டாப்பில் நம்ம இது இன்புட் கொடுக்கணும். இந்த வயர் எட்டாதனால நான் எக்ஸ்டென்ஷன் பின் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பின்னில் நான் இப்போ இதை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த அடாப்டரோடு நம்ம இந்த பின்னை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு லேப்டாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அந்த சவுண்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு இது கனெக்ட் ஆகிடும். யூஎஸ்பி சவுண்ட் டிவைசஸ் கனெக்டட்னு காமிச்சிடும். இதுக்கு நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம அந்த ப்ராடக்ட் வாங்கும்போதே நமக்கு உள்ளக்கு ஒரு சிடி டிரைவ் கொடுத்துருப்பாங்க. இதான் அந்த ப்ராடக்ட்டு. இதுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிடி கொடுத்துருப்பாங்க. இந்த சிடி நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இந்த டிரைவர் ஒன்று உங்களுக்கு இருக்கும். ஆல்ரெடி ஏற்றி வச்சிட்டேன், அதனால் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி செட்டப் இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக எல்லா அப்ளிகேஷன் மாதிரி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே கீழே ஷோக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஷோக ஆரம்பிச்சிடும், ஏர் ஆடியோ சென்டர்னு. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்பீக்கர் செட்டிங்கில் உங்களுக்கு ஸ்டீரியோ தான் இருக்கும். இங்கே 5.1 மாற்றிக்கிங்க. சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இது நம்ம ஃப்ரண்ட்டு, ரியரு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சென்டர் எல்லாமே தனித்தனி சவுண்டாக உங்களுக்கு கிடைக்கும். Right back, left back surround, right back surround. பார்த்தீங்களா நண்பர், இப்போ உங்களுக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு எல்லா ஸ்பீக்கர்லேயும் இப்போ அவுட்புட் கிடைக்குது. இப்போ நம்ம இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு ஒரு வீடியோ போட்டு செக் பண்ணிடுவோம். நீங்கள் நார்மலாக நீங்கள் தமிழ் ப்ளூரே டெலிகிராம்லேயே நிறைய இருக்குது. அந்த சைட்டில் போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி வீடியோ சாங்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு சாங் 500 MB சம்திங் இருக்கும். நீங்கள் அந்த ரேஞ்சில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 5.1 கிடைக்கும், இதில் அவுட்புட் கிடைக்கும். இப்போ நான் நார்மலாக ஒரு சாங் ப்ளே பண்ணுறேன். நீங்கள் அதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாங்கு பார்த்தீங்கன்னா இது 5.1 சேனல். இதில் கரெக்டான அவுட்புட் இது உங்களுக்கு கிடைக்கும். அதை செக் பண்ணி பார்த்துருவோம். தனித்தனியாக வச்சு காட்டுறேன் பாருங்கள். நீதான் இந்த உயிர் கலந்து நெஞ்சை தொட்ட முதல் ஸ்பரிசம் கண்ணம் என்னும் தீயணைப்பு துறையில் உன்னுக்குந்தானே இந்த கையில் கிடைத்த உன் வீரஜானை நான் தொட்ட முதல் பூ அன்பே என்றும் நீ அல்லவா கண்ணா பேசும். இப்போ உங்களுக்கு இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஈஸியான மெத்தடு தான். ஒன்றும் இல்லை, நம்ம இதை மட்டும் வாங்க வேண்டியது. நம்ம டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம கரெக்டாக செட்டிங் பண்ணாலே போதுமானது. லேப்டாப்பில் நம்ம இந்த 5.1 அவுட்புட் நம்ம தாராளமாக எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.